வணக்க மக்களே. அந்த பிச்சைக்காரனும் தங்க புதையலும். ஒரு மனிதன் 30 வருடங்களாக ஒரு பழைய மரப்பெட்டியின் மீது அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு ஞானி வந்தார். அவரிடம் அந்த பிச்சைக்காரன் கையேந்தி, ஐயா, ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று கேட்டான். அந்த ஞானி அவனிடம், உன்னிடம் கொடுக்க என்னிடம் ஏதும் இல்லை. ஆனால் இத்தனை வருடங்களாக நீ அமர்ந்திருந்தாயே, அந்த பெட்டிக்குள் என்னதான் இருக்கிறது என்று என்றாவது திறந்து பார்த்ததுண்டா என்று கேட்டார். பிச்சைக்காரன் சொன்னான், இதில் என்ன இருக்கப் போகிறது? இது வெறும் பழைய மரப்பெட்டி தான். பிறந்ததிலிருந்தே நான் இது மீதுதான் அமர்ந்திருக்கின்றேன். ஞானி விடவில்லை. பரவாயில்லை, ஒரு முறை திறந்துதான் பாரு என்றார். பிச்சைக்காரன் வேண்டா வெறுப்பாக அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அந்த பெட்டி முழுவதுமே தங்க காசுகளும் விலை மதிப்பற்ற வைரங்களும் நிறைந்திருந்தன. 30 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய புதையல் மீது அமர்ந்து கொண்டு அவன் யாரிடமும் சில சில்லறைகளுக்காக கையேந்தி கொண்டிருந்தான். நாம் அனைவரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் வெளி உலகில் யாரிடமாவது எதையாவது யாசித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையான புதையல் நமக்குள் தான் இருக்கிறது. புதையல் உன் காலடியில் தான் இருக்கிறது. நீதான் தேடும் திசையை மாற்ற வேண்டும். மக்களை, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.